ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கான வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்க போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் மார்ச் 2019 கேட்ட கொஸ்டின் தான் இது. கொஸ்டினில் இன்டெக்ரல் அப்படின்னு பார்த்த உடனே பயப்பட வேண்டாம். சிம்பிள் தான் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னாவே போதும், புரிஞ்சிடும். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே I ஈக்குவல்ட்டுன்னு எடுத்து எழுதிட்டேன்னா, ஸோ இன்டெக்ரல் x + 3 ரூட் x + 2 dx இதுக்கு டைரக்ட் இன்டகிரேஷன் ஃபார்முலா கிடையாது. அதனால் ரூட்டுக்கு உள்ளே இருக்கிற x + 2வை நான் டீன்னு எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ t ஈக்குவல் ரூட்டுக்கு உள்ளே இருக்கிற x + 2வை எடுத்து எழுதியாச்சு. ஓகே, இப்போ கொஸ்டினில் இருக்கிற x + 3யை x + 2 வர மாதிரி பிரித்து எழுதியிருக்கிறேன் பாருங்கள். அதாவது 3யை எப்படி எழுதியிருக்கிறேன், 2 + 1 எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரூட்டுக்கு ரூட்டு x + 2க்கு பதிலாக t எழுதிட்டேன். dxக்கு dtன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். அது எப்படி dx dtயாக மாறுது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு லெஃப்ட் சைடு போர்டை பாருங்கள். t ஈக்குவல் x + 2ன்னு நாம் ஏற்கனவே எடுத்திருந்தோம் இல்லையா. ஸோ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதனால் dt. டீக்கு ரைட் சைடில் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. அதனால் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால பைக்கு கீழே dx ஈக்குவல் டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு 2 வந்து நம்பர் மட்டும் தனியாக இருக்குது, அப்போது அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ளஸ் 0வை விட்டுட்டு எழுதியிருக்கிறேன். ஸோ dt/dx = 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் dx வந்து டிவைடில் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு தாண்டி போனால் இன்ட்டுல போகும். ஸோ 1 × dx. அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது, dxக்கு பதிலாக dt எழுதலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் இங்கே dxக்கு பதிலாக நான் என்ன எழுதியிருக்கிறேன், ஏரோ போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். dxக்கு பதிலாக dt. சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். கொஸ்டினில் இருக்கிற 3யை 2 + 1ன்னு பிரித்து எழுதியிருக்கிறேன்னா, அதுக்கு பக்கத்தில் ரூட் இருக்கா. ஸோ ரூட்டுக்கு உள்ளே இருக்கிற x + 2 தானே நம்ம டீன்னு எடுத்துக்கிட்டோம். அதனால் ரூட்டுக்கு உள்ளே இருக்கிற x + 2க்கு t, dxக்கு dt. சிம்பிள். நெக்ஸ்ட்டு x + 2 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக t எழுதிக்கலாமா. பக்கத்தில் இருக்கிற +1 அப்படியே இறக்குங்க, ரூட் t dt அப்படியே இருக்குங்க. அடுத்த ஸ்டெப்பில் ரூட் டீயை உள்ளே எடுத்துகிட்டு போங்க. அங்கே ஏற்கனவே t இருக்கா. ஸோ t × ரூட் t ரூட் t ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு 1 கூட மல்டிப்ளை ஆகும்போது ரூட் t dt அப்படியே இருக்குங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டீக்கு பவரில் ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். பக்கத்தில் இருக்கிற டீக்கு ரூட் இருக்குது. ஸோ ரூட்னா பவரில் 1/2 இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ்ஸு அப்படியே இருக்குங்க. டி பவரில், அதாவது ரூட் இருந்துச்சுன்னா பவரில் 1/2 இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரூட்டுக்கு பதிலாக 1/2ன்னு எழுதிக்கிட்டேன். அந்த dt அப்படியே எழுதியாச்சு. ஓகே, இப்போது t⁻1 t⁻1/2 ஸ்டூடெண்ட்ஸ். t⁻1 t⁻1/2 இருக்குல்ல. ஸோ 2 t இருக்குல்ல, அதை சிங்கிள் டீயாக எழுதிக்கிட்டு பவரில் இருக்கிற 1ஐயும் 1/2வையும் ஆட் பண்ணுறோம். ஸோ 1ஐயும் 1/2வையும் ஆட் பண்ணால் 3/2 ப்ளஸுக்கு ப்ளஸ். அந்த t⁻1/2 அப்படியே t⁻1/2 அப்படியே இறக்கியாச்சு. dtயை அப்படியே இறக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு 2 t இருக்கு இல்லையா, t⁻3/2 இன்னொன்று t⁻1/2. இந்த 2 tக்குமே என்ன உண்டுன்னா இன்டெக்ரலும் dtயும் உண்டு. அதனால் பிரித்து எழுதிக்கிட்டேன். இந்த t⁻3/2க்கு தனியாக இன்டெக்ரல் dt, அதே மாதிரி t⁻1/2க்கு தனியாக இன்டெக்ரல் dt எழுதியாச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். கீழே லாஸ்ட்டாக ஒரு ஸ்டெப் எழுதிருந்தேன், அதே ஸ்டெப்பு தான் இங்கே மறுபடியும் எழுதியிருக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இன்டெக்ரலில் பவர் இருக்குது 3/2, இன்டெக்ரலில் இன்னொரு பவர் 1/2 இருக்குது. இன்டெக்ரலில் பவர் வந்தாவே நான் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஃபார்முலா. ஸோ இன்டெக்ரலுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிக்கிட்டு பவரில் என்ன இருக்கோ அந்த பவர் கூட ஒன்று ஆட் பண்ணிக்கணும். சரியா. இப்போ பவரில் n இருக்கா, ஸோ n கூட ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஸோ n+1 பவரில் எழுதணும்ல, அதே தான் பைக்கு கீழேயும் எழுதணும். சிம்பிள். பவரில் என்ன எழுதணுமோ அதே தான் பைக்கு கீழேயும் எழுதணும். பவரில் n+1 எழுதணும், அதே தான் பைக்கு கீழேயும் எழுதணும், n+1. கிளியரா. இப்போ பாருங்களேன், ப்ராக்கெட்டில் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த சம்முடைய கண்டினியூவேஷன் பாருங்கள். இங்கே பவரில் 3/2 இருக்குது. ஸோ அது கூட என்ன பண்ணணும், +1 போட்டுக்கணும் இல்லையா. ஓகே, ஸோ பவரில் என்ன இருக்கோ அது அப்படியே பைக்கு கீழே எழுதிட்டேன். பக்கத்தில் இருக்கிற இன்டெக்ரலில் பவரில் என்ன இருக்குது, 1/2. ஸோ பவரில் என்ன இருக்கோ அது கூட +1 போட்டுக்கணும் இல்லையா. ஸோ +1 போட்டாச்சு. ஸோ டீக்கு பவரில் என்ன இருக்கோ அது அப்படியே பைக்கு கீழே எழுதியாச்சு. இப்போ இன்டெக்ரல் பண்ணிட்டோம்னாவே +c எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ்.
இப்போது பவரில் இருக்கிற 3/2 + 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5/2. எஸ், அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் 5/2 போட்டிருக்கேன். ஸோ பவரில் என்ன இருக்கோ அதே தானே ஸ்டூடெண்ட்ஸ் பைக்கு கீழே எழுதணும். பவர்லேயும் 5/2, அதே மாதிரி பைக்கு கீழேயும் 5/2. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற டேர்ம் பவரில் என்ன இருக்குது 1/2 + 1, அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3/2 வந்துடும். ஸோ பைக்கு கீழேயும் 3/2. அடுத்த ஸ்டெப்பில் இந்த பைக்கு கீழே 5/2 இருக்கு இல்லையா, அதை ரெசிப்ரோக்கலில் போட்டால் கீழே இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஸோ 5/2 ரெசிப்ரோக்கலில் போட்டால் 2/5. அந்த டி பவரை அப்படியே எழுதியாச்சு. அதே மாதிரி தான் பக்கத்தில் 3/2 ரெசிப்ரோக்கலில் போட்டால் 2/3, அந்த டி டேர்மை அப்படியே எழுதியாச்சு. ப்ளஸ் சி அப்படியே இறக்கியாச்சு. இப்போது ஜஸ்ட்டு அந்த டீயுடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆக்சுவலாக சம்முடைய ஸ்டார்டிங்கில் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே என்ன எழுதியிருந்தோம், டீக்கு வந்து x + 2ன்னு எடுத்திருந்தோம் இல்லையா, அதுதான் நாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுடைய தேவைக்காக தான் டீன்னு எடுத்துக்கிட்டோம். ஆனால் கொஸ்டினில் எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டில் டீயில் வச்சு சம்ம முடிக்கக்கூடாது, அதனால் எக்ஸில் வச்சு தான் சம்ம முடிக்கணும். ஸோ டீக்கு வந்து x + 2ன்னு எடுத்திருந்தோம் இல்லையா, அதனால் டீ இருக்கிற இடத்துலலாம் x + 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டா சம்ம முடிஞ்சிச்சு ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்பினீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லாம் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் பிளேலிஸ்ட்டு என்னுடைய சேனலில் கொடுத்துருக்குறேன். தமிழுக்கு பிளேலிஸ்ட்டு, இங்கிலீஷ்க்கு பிளேலிஸ்ட்டு, மேக்ஸ்க்கு பிளேலிஸ்ட்டு, சயின்ஸுக்கு பிளேலிஸ்ட்டு, அது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பிளேலிஸ்ட் இருக்குது. போய் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கு சப்போர்ட்டிங் வீடியோஸ் அதில் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.